கிரெடிட் கார்டு சரியா யூஸ் பண்ணீங்களா? இன்ட்ரெஸ்ட் ஜீரோவா யூஸ் பண்ணலாம். சிஐ பில் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரெடிட் கார்டு. ஆமா, அதோட சேர்த்து நம்ம சிபில் ஸ்கோரை ராக்கெட் வேகத்துல எப்படி ஏத்துறதுன்னு ரொம்ப சிம்பிளா மதுரை தமிழ்ல நேரடியா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஒரு கேள்வி. நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற பார்ட்டியா இல்ல ஐயையோ அதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலைன்னு ஒதுங்கி நிக்கிறவரா? ஏன்னா நிறைய பேருக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்குல்ல. கண்டிப்பா இந்த டயலாக நீங்க எங்கயாச்சும் கேட்டிருப்பீங்க. சொல்லப்போனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கே இந்த அனுபவம் நடந்திருக்கு. கார்டு கிடைச்ச புதுசுல கண்ணுல பட்டதெல்லாம் வாங்கிட்டான். ஆனா கடைசில வட்டி மேல வட்டி ஏறி ஒரு பெரிய கடன்ல மாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதனால இந்த பயம் வரது நியாயம்தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, கிரெடிட் கார்டு உண்மையிலேயே ஒரு வில்லனா இல்ல அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம நாம தப்பு பண்றோமா? இப்போ வாங்க அந்த பயத்தையெல்லாம் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு இதோட நல்ல பக்கத்தை பார்க்கலாம். கிரெடிட் கார்டை ஒரு கடன் பொறின்னு நினைக்காம நம்ம கையில இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஆயுதமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். அதுல முதல் நன்மை 45 நாள் வட்டி இல்லாத கடன். யோசிச்சு பாருங்க, ₹1 கூட வட்டி கட்டாம ஒரு லோன் மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, நிஜமாவே முடியும். அதுதான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்டே. இந்த நம்பர், இந்த 45ங்கிற நம்பரை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க உங்க கார்டை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழுசா 45 நாள் வரைக்கும் வட்டியே இல்லாத கடன் கிடைக்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா சொல்ற கேளுங்க. உங்க பில்லிங் சைக்கிள் ஆரம்பிக்கிற முதல் நாளே ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். 30 நாள் கழிச்சு, அதாவது மாச கடைசியில உங்களுக்கு பில் வரும். ஆனா அந்த பில்ல கட்டுறதுக்கு பேங்க் உங்களுக்கு இன்னும் ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. ஆக மொத்தம் 30 கூட்டல் 15 45 நாள். நீங்க ₹1 கூட வட்டி கட்டாம உங்க கையில இருக்கிற காசை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ல? சரி, இந்த 45 நாள் வட்டி இல்லாத கடன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் நம்ம சிபில் ஸ்கோர். நாளைக்கு நீங்க ஒரு பைக் லோன், ஹோம் லோன்னு எது கேட்டாலும் பேங்க் முதல்ல பாக்குறது இந்த ஸ்கோரை தான். இது கிட்டத்தட்ட நம்ம ஃபைனான்ஷியல் ஜாதகம் மாதிரி. இத கிரெடிட் கார்டு வச்சு ஈஸியா எப்படி ஏத்துறது? இங்கேதான் கிரெடிட் கார்டு ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குது. நீங்க சும்மா கார்டை யூஸ் பண்ணி மாசம் வர பில்ல டைமுக்கு சரியா முழுசா கட்டிட்டே வந்தீங்கனாலே போதும். ஒவ்வொரு தடவையும் இவர் ஒரு நல்ல கஸ்டமர்னு சிபில்க்கு ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் போகும். போக போக பாருங்க, உங்க ஸ்கோர் தானா மேல ஏறிட்டே இருக்கும். ஒரு நல்ல கிரெடிட் ஹிஸ்டரிய உருவாக்குறதுக்கு இதை விட சுலபமான வழி வேற எதுவுமே இல்ல. அடுத்ததான் 3வது பெனிஃபிட். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நீங்க எப்படியும் பண்ண போற செலவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சில பரிசுகள் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நீங்க கிரெடிட் கார்டுல பண்ற ஒவ்வொரு செலவுக்கும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸை சேர்த்து வச்சு உங்க பில்லையே குறைக்கலாம், இல்லனா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இடங்கள்ல வவுச்சரா மாத்திக்கலாம். சில சமயம் சேல்ஸ் அப்போ 5-10% வரைக்கும் எக்ஸ்ட்ரா தள்ளுபடியும் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இதே செலவை நம்ம காசு கொடுத்தோ இல்ல யூபிஐல பண்ணாலும் இதெல்லாம் கிடைக்குமான்னு? ஒருவேளை நீங்க அடிக்கடி ஃப்ளைட்ல போற ஆளா இருந்தா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஒரு வரம்னே சொல்லலாம். ஏர்போர்ட்ல கூட்டத்துல கஷ்டப்படாம ஏசி லவுஞ்ச்ல ஜாலியா உட்காந்து அன்லிமிட்டடா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். செக்இன் பண்ணும்போது பெரிய கியூல நிக்காம விஐபி மாதிரி வேகமா உள்ள போயிடலாம். சில கார்டுகள்ல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு போகவும் காசு கிடையாது. இதெல்லாம் செம இல்லையா? இது மட்டும் இல்ல, இன்னொரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம காசு எங்கதான் போகுதுன்னே தெரியலையேன்னு மாசம் புலம்புறதுக்கு பதிலா கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தா போதும். நீங்க எங்க, எதுக்கு, எவ்ளோ செலவு பண்ணீங்கன்னு பைசா கணக்கு வரைக்கும் அக்யூரேட்டா இருக்கும். இத வச்சு பட்ஜெட் போடுறது எவ்ளோ ஈஸி. ஓகே, இவ்ளோ நல்லது இருக்கு, அப்புறம் ஏன் நிறைய பேர் இதுல மாட்டிக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆட்டத்தோட ரூல்ஸ் தெரியாது. இப்போ நம்ம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, தப்பிச்சு ஜெயிக்கிறதுக்கான வழிகள். இந்த 3 தங்க விதிகளை மட்டும் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, என்ன ஆனாலும் சரி, பில் வந்தா எப்பவும் முழு தொகையும் கட்டிடுங்க. அந்த மினிமம் பாதி கட்டுற விலைக்கே போகாதீங்க. ரூல் நம்பர் 2, உங்க கார்டு லிமிட் 1 லட்சம்னா அதுல 30,000க்கு மேல செலவு பண்ணாதீங்க. எப்பவும் 30% உள்ளேயே உங்க செலவை வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 3, இது ரொம்ப முக்கியம். ஒருபோதும் கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம்ல பணம் எடுக்கவே எடுக்காதீங்க. எடுத்த செகண்ட்ல இருந்தே அதுக்கு வட்டி மீட்டர் ஓட ஆரம்பிச்சிரும். இங்க பாருங்க, இதுதான் நிறைய பேரை மாட்டி விடுற இடம். பில்லுல மினிமம் டியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கட்டினா லேட் ஃபீஸ் வராதுதான். ஆனா பாக்கி இருக்கிற தொகைக்கு பயங்கரமான வட்டி போடுவாங்க. அது ஒரு முடிவே இல்லாத கடன் புரி. ஆனா நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட வட்டி கிடையாது. இதுதான் ஸ்மார்ட்டான வழி.
அந்த 2வது ரூல் 30% ரூல் அது ஏன் அவ்வளவு முக்கியம் தெரியுமா? உங்க கார்டு லிமிட்ல நீங்க முக்காவாசிக்கு மேல யூஸ் பண்ணும்போது பேங்க்குக்கு என்ன தோணும்னா, இவர் பண நெருக்கடியில இருக்காரு, இவருக்கு கடன் கொடுத்த ரிஸ்க்னு நினைப்பாங்க. அதனால உங்க சிபில் ஸ்கோர் அடி வாங்கும். ஆனா நீங்க 30%க்குள்ள செலவு பண்ணா இவர் பணத்தை நல்லா ஹேண்டில் பண்றாருன்னு ஒரு நல்ல சிக்னல் போகும், ஸ்கோரும் ஏறும். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினத வச்சு ஒரு குட்டி டெஸ்ட் வச்சிடலாமா? கிரெடிட் கார்டுல வட்டியே கட்டாம இருக்கணும்னா இந்த 4 ஆப்ஷன்ல எது சரி? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பார்க்கலாம் நம்ம ஆளுங்க எவ்ளோ ஷார்ப்பா கவனிச்சிருக்கீங்கன்னு. உங்க பதில உடனே கமெண்ட்ல போடுங்க. யாரு ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போம். சரியான பதில நாங்க பின் பண்றோம். இந்த முழு விளக்கத்தையும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிரெடிட் கார்டை ஒரு எதிரியா பார்க்காம ஒரு நல்ல நண்பனா மாத்திக்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதியில இன்னொரு முக்கியமான விஷயத்தோட சந்திப்போம். நன்றி. வணக்கம். உங்க போட்டோவை அழகா ஃப்ரேம் பண்ணிக்கணுமா? இப்போ ஜஸ்ட் 199 ரூபீஸ்ல இருந்து கிடைக்குது. இந்த நம்பருக்கு வைஃப் யோர் போட்டோன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.